Hi friends, good morning. Previous video வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் அலாரம் யூஸிங் ஃப்ளேம் சென்சார் இந்த கான்செப்ட்டுக்கான அப்ஸ்ட்ராக்ட் பிளாக் டயக்ராம் அட்வான்டேஜஸ் அப்ளிகேஷன்ஸை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கோட் ப்ளஸ் சிம்லேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AskIncludeLiquidCrystal.h ஓகே எல்சிடிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் எல்சிடி வந்து ஒவ்வொரு வீடியோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. இதுக்கான ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஐகான்லையும் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், எல்சிடி வந்து வாட்ச் பண்ணுங்கள். define FS2 ஓகே FS2 அப்படின்னா என்னன்னா, நான் வந்து ஃப்ளேம் சென்சார் ஃபயர் சென்சார்னு சொல்லுவோம், இல்லை ஃப்ளேம் சென்சார்னு சொல்லுவோம். அந்த சென்சார் என்ன பண்ணல செகண்ட் பின் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். பஸர் அப்படிங்கிறது என்ன, ஒரு அவுட்புட் டிவைஸ் ஓகே, ஒரு அலாரம்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அது 7th பின்னில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். வாய்ட் செட்டப்பு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிடி வந்து நான் இன்ஸ்டலேஸ் பண்ணியிருக்கேன். 0.0னா ஃபஸ்ட் காலம்னா ஃபயர் அலாரம் யூஸிங் LCD.set cursor 0.1ல ஃப்ளேம் சென்சார்னு பின் பண்ணியிருக்கேன். FS அப்படிங்கிறது ஃபயர் சென்சார்ங்கிறது இன்புட்டு. அந்த சென்சார் தான் ஏன்னா அது மைக்ரோகண்ட்ரோலருக்கு இன்புட்டாக வந்து நமக்கு வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து எடுக்குது. அடுத்து பஸர் வந்து அவுட்புட் 2 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். இன்ட்டு சென்சார் ஸ்டேட் ஓகே, ஒரு வேரியபிள் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சென்சார் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதில் ஈக்குவல் டு டிஜிட்டல் ரீடு FS அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாயில் லூப்பில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இன்ட்டு சென்சார் ஸ்டேட் ஈக்குவல் டு டிஜிட்டல் ரீட் FS அப்படின்னு. ஏன்னா ஃபயர் சென்சார் வந்து ரீட் பண்ணணும். அப்போ அந்த ஃபயர் சென்சார் தான் என்ன பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். அப்போ டிஜிட்டல் ரீடில் ரீட் பண்ணி என்ன பண்ணோம், அதோட வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுவேன் பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே அப்போ LCD கிளியர் LCD.set cursor 0.0 அப்புறம் 0th காலமில் எனக்கு என்ன பண்ணேன் FSன்னு பிரிண்ட் பண்ணேன். FSன்னு நினைப்போம் ஃபயர் சென்சார் ஈக்குவல் டு 0 or 1ன்னு அப்டேட் பண்ணேன். அப்போ 0 இருந்துச்சு அப்படின்னா வந்து சென்சார் டேரெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற சென்சார்ஸ் எல்லாமே என்ன நெகட்டிவ் லாஜிக் சென்சார். இப்போ நெகட்டிவ் லாஜிக் சென்சார்னா என்ன அர்த்தம், 0ன்னு வரும், டேரெக்ட் ஆகும்போது 0ன்னு வரும். 0ன்னு வந்துச்சு அப்படின்னா பஸர் ஹை. அடுத்து டிஜிட்டல் ரைட்டில் வந்து பஸர் லோன்னு கொடுத்துருக்கேன். ஓகே எங்கள் சென்சார் டிரெக்ட் ஆகலை அப்படின்னா என்ன அந்த இடத்துல வந்து பஸ்ஸில் வந்து லோவில் இருக்கணும். ஓகே வேறெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அதே சேம் LED சுவிட்சு புல் டவுன் கான்செப்ட் பார்த்தோம் பாருங்க, அதே சேம் கான்செப்ட் தான், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் ரியல் டைமில் வாங்கும்போது மாடியூலாக கிடைக்கும். நீங்கள் இப்போ நம்ம ப்ரொடியூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் டவுன் சர்க்யூட் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே இப்போ அந்த கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணிடுறேன். ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. ஓகே இப்போ இதுக்கான ப்ரோட்டியஸ் சிமுலேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேர் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன பண்ணோம், எப்படி நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி சொல்லலாம். ஃபைலில் போயிருங்க, ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஐக்கான வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து எந்த லொக்கேஷன் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க அந்த லொக்கேஷனுக்கு போயிருங்க. மை ஃபைல்ஸில் அர்டினோவில் மினி ப்ராஜெக்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் அலாரம் சிஸ்டம். ஓகே டெம்பரேச்சர் அலாரம் சிஸ்டமில் ஃபயர் அலாரம் யூஸிங் ஃப்ளேம் சென்சார் நம்ம போட்டிருக்கோம். அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ PDSPRG அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபயர் சென்சாருக்கான பிளாக் டயக்ராம் வந்து சிமுலேஷன் வந்து ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். அது எல்லாமே ஒர்க் ஆகுது. இது ஒரு டைம் உங்கள்கிட்ட நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஒரு அர்டினோ மாடியூல் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பட்டன், அதே மாதிரி ஒரு 10K ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா புல் அப் சர்க்யூட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். புல் அப் அப்படின்னா என்ன அர்த்தம், ரெசிஸ்டர் போட்டு 5 வோல்ட் தரணும். புல் டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம், ரெசிஸ்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணணும். ஓகே புல் அப் சர்க்யூட்டில் எங்கே என்ன ஆகும், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் 0 வோல்ட் வரும். அப்போ அந்த கிரவுண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன பண்ணுங்க, இந்த PC547 கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த PC547 டிரைவர் ரிலே சர்க்யூட்டு ப்ளஸ் இந்த டிரைவர் ரிலே சர்க்யூட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சர்க்யூட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 வோல்ட் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்போ பவர் ரயில் கான்ஃபிகரேஷன் எதாவது வரும். அந்த இடத்துல வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்து இந்த ரிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் ரிலே. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணிங்க. இந்த 12 வோல்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 வோல்ட் அப்படின்னு நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள். 12 வந்து 5ஆக மாற்றிடுங்க. அடுத்து பஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸர்லேயும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். பஸரில் 2-3 பஸர் இருக்கலாம். ஓகேப்பா பஸர் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகேப்பா பஸர்னு டைப் பண்ணும்போது 2-3 இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆக்டிவ் டைப் வந்து எடுங்க. ஓகே ஆக்டிவில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து சவுண்டோட நம்ம கேட்க முடியும். அப்போ அதுக்காக ஆக்டிவ் டைப் எடுத்துருங்க. நான் ஆக்டிவ் டைப் தான் எடுத்துருக்கேன். அப்போ என்ன பண்ணுறேன், பஸ்ஸை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து 12 வோல்ட் பஸ்ஸாக இருக்கும். அதை 5 வோல்ட் மாற்றுங்க. லோடு ரெசிஸ்டன்ஸும் 12 வோல்ட்டாக இருக்கும், அதை 5ஆக மாற்றிக்கங்க. ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 ஹெர்ட்ஸாக இருக்கும், அது வந்து 1000 ஹெர்ட்ஸாக மாற்றிக்கங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்மளுடைய கோடை வந்து லோட் பண்ணலாமா. ஐஸை டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ ப்ரோக்ராம் ஃபைலை வந்து நான் கிளிக் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா 12/11/2025 7:43 வந்து கோட் லோட் ஆகிருக்கு. இப்போ அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ப்ளே பண்ண உடனே சுவிட்ச் ப்ளஸ் ஆயிருந்துச்சுன்னா ஃபயர் டிடெக்டர்னு அர்த்தம். சுவிட்ச் ரிலீஸில் இருந்துச்சு அப்படின்னா ஃபயர் டிடெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ ஃபயர் அலாரம் யூஸிங் ஃப்ளேம் சென்சார்னு ஷோ ஆகுது. இப்போ எகைன் வந்து என்ன பண்ணுறேன், அந்த சென்சார் வேல்யூ வந்த உடனே என்ன பண்ணுறேன், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுற பாருங்க.
ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம 5 செகண்ட்ஸ் கொடுத்தனால அந்த ரிலே இருக்குது. இப்போ நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், பஸ்ஸஸ் வந்து இன்டிமேட் ஆகுது. நான் சுவிட்ச் வந்து நான் ரிலீஸ் பண்ணவே இல்லை, கண்டினியூஸாக ஃபயர் டிடெக்ட் ஆகிருக்கு. அப்படிங்கிறனால நமக்கு அந்த சென்சார் பஸ்ஸர்லேருந்து சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் சுவிட்சை ரிலீஸ் பண்ணுற மாதிரி சடனாக ஆஃப் ஆகும். ஃபயர் வந்து டிடெக்ட் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ ஃபயர் டிடெக்ட் ஆகுது அப்படின்னா கண்டினியூஸாக ஆன்லேயே இருக்கும். ஓகே, இந்த சிமுலேஷனில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.